ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களின் அமிலத்தன்மை. வாங்க பார்க்கலாம். பிரான்ஸ்டன்ட் கொள்கைப்படி அமிலம் என்பது ஒரு புரோட்டான் வழங்கியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புரோட்டானை வழங்கும் அதன் திறன் அமில வலிமையாகும். அது ஒரு புரோட்டானை கொடுக்குது இல்லையா, அதோட திறன் அப்படிங்கிறது அமில வலிமை அப்படின்னு சொல்லி வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆல்கஹால்கள் நீருடன் ஒப்பிடத்தக்க அளவில் வலிமை குறைவான அமிலமாகும். நீரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது வலிமை குறைவான அமிலம் தான். மெத்தனாலை தவிர பிற அனைத்து ஆல்கஹால்களும் நீரை விட வலிமை குறைந்தவை. மெத்தனாலை தவிர எக்ஸப்ஷனல் என்னது, மெத்தனாலை தவிர. அப்போ நீரோட கேஏவோட மதிப்பு என்ன அப்படின்னா 0.8 × 10⁻16. ஆனால் ஆல்கஹாலோட கேவோட மதிப்பு 10⁻18 முதல் 10⁻16 என்ற அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால்கள் சோடியம், அலுமினியம் போன்ற வினைத்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஆல்காக்சைடுகளை தருது. மேலும் இவ்வினையில் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது. ஆனால் ஆல்கஹால்கள் NaOH உடன் வினைபுரிந்து ஆல்காக்சைடுகளை தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல்கஹால் சோடியம், அலுமினியம் போன்ற வினைத்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஆல்காக்சைடுகளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவ்வினையில் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது. ஆனால் ஆல்கஹால் அப்படிங்கிறது NaOH உடன் வினைபுரிந்து ஆல்காக்சைடுகளை தருவதில்லை. அதாவது 2 molecules C2H5OH + 2Na gives 2C2H5ONa + H2 கேஸ் வெளியேறுது. வினை ஆல்கஹால்களின் அமிலத்தன்மை விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல்கஹால் அப்படிங்கிறது நீரோட ஒப்பிடத்தக்க அளவில் வலிமை குறைவான அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் எக்ஸப்ஷனல் என்ன அப்படின்னா மெத்தனாலை தவிர பிற அனைத்து ஆல்கஹால்களும் நீரை விட வலிமை குறைந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. நீரை விட வலிமை குறைந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற மேட்ரு. இதோட மதிப்பை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். கேவோட வேல்யூ மட்டும் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்கஹால்களோட அமிலத்தன்மை ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.